இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. வாயு ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப எளிமையாக தீர்மானிக்கக்கூடியவங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க தீர்மானிக்கிற விஷயம் 90% உண்மையாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க 2 பணிகளை செய்யக்கூடியவங்க, 2 வேலையை செய்யக்கூடியவங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா கூட இது இல்லைன்னா அடுத்து நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விதமாக சிந்தித்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். சிந்தனை செய்யும் பழக்கம் அதிகமாக இருக்கும். டக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க. அடிக்கடி மாறாமல் புது பழக்கங்களை விரும்பி மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பற்றியா, அதை இந்த மிதுன ராசி என்பர்கள் பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். எடுத்த வேலையை அறக்குறையாக விட்டு செல்வதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு யாராவது இன்னொருத்தர் ஒரு வேலைக்காக கூப்பிட்றாங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை குசியாக கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டக்குன்னு ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பழக்கம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த வேலை அடுத்தடுத்த விஷயங்களை டக்குன்னு மாறக்கூடியவங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமானவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திரிகோண ராசியை பார்ப்பதனால இந்த காலகட்டம் திரிகோணம் ராசி பலம் பெற்று வருவதனால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். எது எமர்ஜென்சியோ அதை ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டி முடிச்சிருவீங்க. அதே மாதிரி சிரமங்கள் படிப்படியாக குறையும். 3 சூரியன் குருவுடன் இணைந்திருப்பதனால தனித்துவமான சிறப்பு காட்டக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாவற்றையும் விட இந்த வாரம் முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். இதனால் பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க. அடுத்தவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வருவீங்க. நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒவ்வொரு விஷயத்திலையும் டக்குன்னு முடிவெடுத்து சிந்தித்து பதில் சொல்லுவீங்க. இது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டை தேடித்தரும். நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும்.
சூரியனோடு இணைந்திருப்பதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி ராகு இணைந்திருக்கிறதுனால செவ்வாயை பார்க்கறதுனால இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், மனதில் ஒரு பரபரப்பு, ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான டென்ஷன், இதெல்லாம் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை நிம்மதி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட வெளி வட்டாரத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக கையாளணும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா முன்னே போய் நின்று வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நீங்கள் போய் முன்னே நின்று நான் சரி செய்கிறேன், இந்த பிரச்சனையை என்னால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி போய் முன்னே நிற்பீங்க. அதுவே உங்களுக்கு டென்ஷனாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சகோதரர் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சகோதரராலேயோ அல்லது சகோதரியாலேயோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு தான் சகோதரர்னா ரொம்ப பிடிக்குமே, சகோதரன் சகோதரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களால சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். மனம் வருந்தும்படியாதன்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வராக பெருமானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையும். வராக பெருமானை வழிபடுங்க, நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் செவ்வாய் கேதுவால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகும். இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அந்த மாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இடமாற்றம் வேணும், அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி ராகுவிற்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய சொத்து, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு வசதி உள்ள நபராக வலம் வர போகிறீங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு இருந்த நம்மளுடைய திருவோதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையே நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் மற்றவங்க மத்தியில் நல்ல உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனந்தம்பிக்கை உறவுக்குள்ளே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அப்படி நீங்களே விலகி அமைதியாக இருந்தீங்கன்னா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம். வீணாக மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் வீணாக நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் குடும்பத்துலேயும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா வராக பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள
பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். இதை சனிக்கிழமையில் போய் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழப்பங்களும் குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.